சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. நாம் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்காது. நாம் நம்பிய பாதை உடைந்து போகும். நாம் எதிர்பார்த்த கதவுகள் மூடப்படும். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும் நம்மை துரத்தும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாம் செய்த முயற்சி தோல்வியடைந்தால் நம்முடைய கனவுகள் உடைந்து போய்விட்டது போல் தோன்றும். ஒரு தேர்வில் தோல்வி, ஒரு வேலைவாய்ப்பு இழப்பு, ஒரு தொழில் முயற்சி தோல்வி. அந்த ஒரு நிமிடத்தில் நம்முடைய உலகமே இருட்டாகிவிட்டது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த இருட்டுதான் ஒரு புதிய வெளிச்சத்தின் தொடக்கம். வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. வெற்றி என்பது தோல்விக்கு எதிரானதல்ல. வெற்றி என்பது தோல்வியின் ஒரு பகுதி. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் இருக்கும். அந்த விதை என்ன நினைத்திருக்கும்? என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. ஆனால் அந்த இருட்டுதான் அதை ஒரு மரமாக மாற்றுகிறது. அதேபோல் வாழ்க்கையில் வரும் தோல்விகள் நம்மை புதைக்கும் கல்லறை அல்ல, அவை நம்மை வளர்க்கும் மண். உலகப் புகழ்பெற்ற மனவியல் ஆராய்ச்சியாளர் கேரல் எஸ் டுவெக் ஒரு முக்கியமான உண்மையை உலகிற்கு சொன்னார். மனிதர்களுக்கு இரண்டு விதமான மனப்பான்மை இருக்கிறது. ஒரு மனப்பான்மை நான் முடியாது என்று நம்புகிறது. மற்றொரு மனப்பான்மை இன்னும் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறது. இந்த இரண்டாவது மனப்பான்மைதான் வெற்றியாளர்களின் மனப்பான்மை. ஒரு தோல்வி வந்தால் அவர்கள் தங்களை குறை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கேட்பார்கள், இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த ஒரு கேள்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். உலக வரலாற்றில் பல பெரிய மனிதர்கள் தோல்வியால் தான் உருவாகினர். மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் எடிசன் 1000 முறை முயற்சி செய்தார். 1000 முறை தோல்வி. ஒரு சாதாரண மனிதன் இருந்தால் முதல் சில தோல்விகளிலேயே கைவிட்டிருப்பான். ஆனால் எடிசன் கைவிடவில்லை. ஏனெனில் அவர் தோல்வியை வேறுபட்ட பார்வையில் பார்த்தார். அவர் சொன்னார், நான் தோல்வி அடையவில்லை, வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். அந்த பார்வைதான் ஒரு கண்டுபிடிப்பாளரை உருவாக்கியது. பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், ஒரே ஒரு பெரிய முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். ஆனால் உண்மையில் வெற்றி என்பது பெரிய ஒரு செயலால் வருவதில்லை. அது சிறிய செயல்களின் தொடர்ச்சியால் வருகிறது. இதையே ஜேம்ஸ் கிளியர் அவரது புத்தகமான அட்டாமிக் ஹேபிட்ஸ் இல் விளக்குகிறார். அவர் சொல்வது, ஒரு மனிதன் தினமும் 1% முன்னேற்றம் அடைந்தால் 1 வருடம் கழித்து அவன் முற்றிலும் மாறிவிடுவான். நம்மை தோல்வியடைய செய்வது பெரிய பிரச்சனைகள் அல்ல, சிறிய பழக்கங்கள்தான். அதேபோல் நம்மை வெற்றி பெற செய்வதும் சிறிய பழக்கங்களே. மற்றொரு முக்கியமான உண்மை இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது. பல திறமையான மனிதர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஆனால் சாதாரண திறமை கொண்ட சிலர் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஏன்? இதற்கான பதிலை ஆஞ்சலா டக்வர்த் அவரது ஆய்வில் கண்டுபிடித்தார். அவர் இதை கிரிட் என்று அழைக்கிறார். கிரிட் என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் விடாமல் முயற்சி செய்கிறான் என்பதே. திறமை உன்னை தொடக்கத்தில் உதவும், ஆனால் விடாமுயற்சிதான் உன்னை இறுதி வரை கொண்டு செல்லும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் எத்தனை முறை எழுந்தான் என்பதே முக்கியம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை விழும். ஆனால் அது ஒருபோதும் நினைக்காது, நான் நடக்க முடியாது என்று. அது மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும். அதனால்தான் ஒரு நாள் அது ஓடத் தொடங்குகிறது. ஆனால் பெரியவர்கள் மட்டும் ஒரு தோல்வி வந்தால் தங்கள் கனவுகளை கைவிடுகிறார்கள். பிரபல வெற்றி எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் ஒரு முக்கியமான கருத்தை கூறினார். அவர் சொன்னார், ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு சமமான அல்லது அதைவிட பெரிய வெற்றியின் விதை இருக்கிறது. ஆனால் அந்த விதையை காண்பது விடாமுயற்சி கொண்ட மனிதர்களுக்கு மட்டும் சாத்தியம். நீ இன்று சந்திக்கும் இந்த தோல்வி உன் வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அது ஒரு பாடம், அது ஒரு வழிகாட்டி. வாழ்க்கை நம்மை சோதிப்பது நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்க. ஒரு நாள் வரும், நீ இன்று சந்திக்கும் இந்த சிரமங்கள் நாளை உன் வெற்றியின் கதையாக மாறும்.
நீ இன்று அனுபவிக்கும் இந்த தோல்விகள் நாளை உன் வலிமையாக மாறும். அந்த நாளில் நீ பின்னோக்கி பார்த்து சிரிப்பாய். ஏனெனில் இந்த தோல்விகள் இல்லையெனில் நீ இன்று இருக்கும் மனிதன் உருவாகி இருக்க மாட்டான். அதனால் இன்று நீ விழுந்திருந்தால் கவலைப்படாதே, மீண்டும் எழு. இன்று நீ தோல்வியடைந்திருந்தால் நம்பிக்கை இழக்காதே, மீண்டும் முயற்சி செய். ஏனெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. வெற்றி என்பது ஒருபோதும் தோல்வி அடையாதவர்களுக்கு அல்ல, தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் எழுபவர்களுக்குத்தான்.